ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரியாணி ஸ்பெஷல் சொல்லக்கூடிய பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 5 பல் பூண்டு தோல் உரித்து நசுக்கி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்கினதும் ஒரு 6 தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு கல் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம இது தேங்காய் பால் ஊற்றி செய்ய போகிறதில்ல, ஸோ அதனால் வெறும் தக்காளி மட்டுமே சேர்த்து செய்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு கிண்டி ஒரு 2 செகண்ட்ஸ் குக் பண்ணுங்கள். அதில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா வாட்டரெல்லாம் நம்மளுக்கு ட்ரைன் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா 2ம் போட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி திருப்பி ஒரு 2 செகண்ட்ஸ் குக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஒரு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 3 பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நமக்கான காரம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா காரம் உப்புலாம் போட்டுக்கோங்க. நான் அதுமாதிரி செக் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாவை நீட்டாக கீறி போட்டுட்டு குழம்பு ஓரளவுக்கு கொதித்து ஆஃப் குக் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன முருங்கைக்காய் குட்டி குட்டியாக வெட்டி அதையும் போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் குக் பண்ண என்னோடய கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், கொஞ்சமாக கொத்தமல்லி சாப் பண்ணி போட்டு நான் என்னோடய குக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.